Hello friends, welcome back to our channel Sai Karthi Education. In this video, let's see another important data structure, linked list. Okay, vanga. What is linked list? It is a linear collection of nodes where each node contains two fields, namely data and link. The data field contains the actual data and the link field contains the address of the next element. Here the head pointer point the first node of the linked list and the link field of the last node is null. That is representing the end of list. Okay, இவ்வளவுதாங்க linked list. வாங்க நம்ம MC குள்ள டைரக்டா போயிடலாம். Okay, first question பாருங்க. In the worst case, the number of comparisons needed to search a singly linked list of length n for a given element is. இதுதான் லிஸ்ட். இங்க பாருங்க, நீங்க வந்து இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படிங்கிற ஒரு கீ எலிமெண்ட்டை சர்ச் பண்ண போறீங்க அப்படின்னா we have to traverse all the nodes starting from head. ஓகே, 5 விசிட் பண்ணணும், 10 விசிட் பண்ணணும், 20 விசிட் பண்ணணும். ஸோ எல்லா நோடையும் விசிட் பண்ணாதான் we can reach 1 அப்படிங்கிற நோடுங்க. ஸோ worst கேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நோடை வந்து நம்ம சர்ச் பண்ணணும்னா இந்த கேஸில் worst கேஸில் all the previous node we have to traverse. So if the length of the linked list is n means we have to traverse the n nodes. So the answer is what அப்படின்னு பார்த்தீங்கன்னா n தாங்க answer. So the option D is the right answer. சரிங்களா? Next question வாங்க. The concatenation of two lists is to be performed in order of one time. சரிங்களா? The order of one timeல வந்து concatenation பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. Which of the following implementation of the list should be used? எது எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கறதா கொஸ்டின். ஆர்டர் ஆஃப் ஒன் டைம்ல நீங்க வந்து டூ லிஸ்ட்டை கன்காட்டனேட் பண்ணும். ஸோ இந்த சிச்சுவேஷனுக்கு சூட்டபிளா இருக்கக்கூடிய டேட்டா ஸ்ட்ரக்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் டபிள்யூ லிங்க் லிஸ்ட் தாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. The following steps in a linked list represents what அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டெப்பை ஃபுல்லாக நீங்கள் கோ த்ரூ பண்ணீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற சாய்ஸில் எது செட் ஆகும் அப்படிங்கிறதா நம்ம அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் P ஈக்குவல் டு கெட் நோடு. கெட் நோடு அப்படிங்கிறது ஒரு நியூ நோடை நம்ம கெட் பண்ணியிருக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து P அப்படிங்கிறது. திஸ் நோட் இஸ் நவ் ரெப்ரசன்டட் பை த பாயிண்டர் P. ஓகேங்களா? ஓகே, தென் இன்ஃபர்மேஷன் ஆஃப் P ஈக்குவல் டு 10. இந்த ஃபீல்டு இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு, அதோட வேல்யூ வந்து 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஆஃப் P ஈக்குவல் டு லிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப் P. ஸோ பியோட நெக்ஸ்ட், இதுதான் நெக்ஸ்ட் ஃபீல்டுங்க. இதோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க, லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் லிஸ்ட் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்குங்க, அந்த லிஸ்ட் ரெப்ரசன்ட்ஸா ஹெட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆஃப் P ஈக்குவல் டு லிஸ்ட், லிங்க் கிரியேட் பண்ணியாச்சு. நவ் லிஸ்ட் ஈக்குவல் டு P. இந்த லிஸ்ட்டை வந்து இங்கே பிரேக் பண்ணிட்டு இதுதான் வந்து இப்போ லிஸ்ட் அப்படின்னு போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ நவ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் நோட் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் வருது. ஸோ நம்ம அப்போ இங்கே என்னதான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have successfully inserted one node at the beginning. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சாய்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது அப்படி, பாப் ஆப்ரேஷன், ரிமூவல் ஆஃப் a node, இன்சர்ட்டிங் a node. ஓகே, ஸோ நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி தாங்க ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். Which of the following operation is performed more efficiently by doubly linked list than by linear linked list? Actually doubly linked list ஓட யூஸே deletion வந்து singly linked list கொஞ்சம் complicated அப்படிங்கிறதுக்காக தான் doubly linked listக்கு நம்ம போனோம். ஸோ கண்டிப்பா deletion தான் சாய்ஸ் வரும். அதுலயும் எது எஃபிஷியண்டா நம்ம பண்ணலாம் அப்படின்னா deleting a node whose location is given. Deleting a node whose location is given தாங்க right answer. So the option A is correct. Okay, next question போலாம். The minimum number of field with each node of a doubly linked list. Okay, அது question. இதோட ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா doubly linked list பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 field இருக்குங்க. இந்த மிடில் இருக்கிறது டேட்டா ஃபீல்டு. இது வந்து ஒரு பாயிண்டர், that is backward pointer அப்படின்னு சொல்லுவாங்க. This is another pointer pointing the next node. This pointer points the previous node. So in total we have minimum number of field கேட்டிருக்காங்க. ஸோ மினிமம் at the minimum we need 3 ஃபீல்டுங்க. ஸோ the answer is option C. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
Which of the following sorting algorithm can be used to sort a random linked list with minimum time complexity? Minimum time complexity ன்னு கொடுத்திருக்காங்க. இதுல linked list யூஸ் பண்ணி quick sortடும் நம்ம பண்ண முடியாது, heap sortடும் பண்ண முடியாதுங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. So ரெண்டு choice இருக்கு. ஒன்னு insertion sort, another one merge sort. Among these two choice பாத்தீங்கன்னா insertion sort வந்து in case of worst case பாத்தீங்கன்னா complexity order of n squareல இருக்கும். Merge sortல வந்துட்டு worst case பாத்தீங்கன்னா order of n log n ல வரும். சரிங்களா? So among these two merge sort வந்து n log n ல இருக்கறனால we can choose this one as a best choice, that is minimum time complexity. So the answer is option D. ஓகேங்களா? next question வாங்க. What is the time complexity of searching for an element in a circular linked list? Circular linked list same case தாங்க. ஆனா என்ன last node first node ரெண்டும் join ஆயிருக்கும், அவ்வளவுதான் difference. So இங்க வந்து searching for an element அப்படின்னு பாத்தீங்கன்னா here also we need order of n. ஓகேங்களா? complexity வந்துட்டு order of n. So the right answer is option A. Next question வாங்க. A variant of a linked list in which none of the node contains null pointer is. இப்போ circular singly linked listல கண்டிப்பா last nodeல null pointer இருக்குங்க. doubly linked listலயும் last nodeல உங்களுக்கு null pointer வரும். எதுல வராது அப்படின்னா the second choice இருக்கு பாத்தீங்களா, circular linked list. இதுல வந்து null pointer இருக்காது. because last node வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா first node ஆட்டோமேட்டிக்கா லிங்க் ஆயிருக்கும் இந்த circular linked listல. So null pointer இல்ல. So right answer is option B. Okay, next question. What does the following function do for a given linked list with the first node as head? ஓகேங்களா? இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கோடு கொடுத்திருக்காங்க. இது என்ன பண்ணுது அப்படிங்கறதா क्वेश्चन. சோ ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் நோட் வேல்யூ இருக்கு இல்லையா, இது வந்து ஹெட் பாயிண்டர் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நோட். இத வந்து ஆர்குமெண்டா நீங்க பாஸ் பண்றீங்க. இதுதான் வந்து என்னது ஃபர்ஸ்ட் நோட் தான் ஆர்குமெண்டா நம்ம பாஸ் பண்றோம். உள்ள வாங்க. if head equal to null, கண்டிப்பா இப்ப null இல்ல. சோ உங்களுக்கு இந்த கால் ஃபங்க்ஷன் கால் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா function 1 again it's a recursive function. function 1 of head arrow next. so this one calls this second one. ஓகேங்களா? so வேற எதுவும் நீங்க பண்ணல, இப்படிதான் போயிட்டு இருக்கு. so this one என்ன பண்ணும், if it is not null அப்படின்னா it calls the next node. so இதுக்கு next field பாத்தீங்கன்னா null. so இந்த இடத்துல உங்களுக்கு return ஆகும் அப்படின்னா இங்க இருந்து reverse process start ஆகுது. recursionல maximum இப்படிதாங்க இருக்கும். so இந்த இடத்துல நம்ம இருக்கோம். ஓகேங்களா? so by this time we are printing the head arrow operator data. இந்த வேல்யூவை print பண்றோங்க. so 3 வருது. so again coming back to the previous call, returning to the previous call, that is 2, then 1. Its meaning is if the input is in the order 1 to 3, we are getting the output in the order 3 to 1. That is அதோட corresponding choice பாருங்க, print all nodes of a linked list in reverse order. So the option B is the right answer. Next question வாங்க. What is the time complexity to count the number of elements in the linked list? number of elements count பண்றது இது ரொம்ப சிம்பிளான ஒரு क्वेश्चन தான். counting the linked listங்க. இதுல number of elements count பண்ணனும்னா we have to traverse, that is visit each and every node. ஓகேங்களா? எல்லா நோடையும் visit பண்ணாதான் we can find the total number of elements. so if the linked list has n elements அப்படினா we have to visit what n elements. so the order பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படினா order of n. so the second choice பாத்தீங்களா, this second choice order of n is the right answer. அவ்வளவுதாங்க. இது வந்து கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா क्वेश्चन டிஃபரண்ட் வெரைட்டில இருக்கலாம். பட் if you know the concept well அப்படின்னா அதை நீங்க அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணி நீங்க கரெக்டா ஆன்சர் ஈஸியா எழுதிடலாங்க. அவ்வளவுதான் லிங்க் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோல இனி ஒரு another டேட்டா ஸ்ட்ரக்சரோட நான் உங்களை மீட் பண்றேன். until then bye. ஓகே, நீங்க வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, bye bye.